விஜய் வந்து ஒரு அரசியலுக்கே தகுதியற்ற நபர், ஒரு பொதுவெளியில் ஒரு பொது வாழ்க்கைக்கு முற்றிலும் தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறத வர்ணனைகள் எழுதியிருந்தாங்க. அப்படி என்னடான்னு பார்த்தா பனையூரில் அந்த காலத்தில் அந்த புறத்தில் ராணிகள் தனியாக அந்த புறத்துலேருந்து பார்ப்பாங்க, ராஜாக்கள் தனியாக அந்த புறத்துலேருந்து பார்ப்பாங்க. அமைச்சர்கள் மட்டும் அவ்வப்போது வந்து, ஏன்னா ராஜா வந்து நல்ல போர் வீரனாகவும் நிர்வாகியாகவும் திறமையாகவும் இருக்க மாட்டாங்க. அந்த பெரும்பாலான ராஜாக்கள் அப்படி தான், சில ராஜாக்கள் நிர்வாகியாக இருக்கலாம், அது வேற. அப்போ அந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் 24 நேரமும் அந்த புறத்துலேயே இருப்பாங்க. அப்பப்போ மன்னா மாதம் மும்மாறி பொழிகிறதா, ஆமண்ணா மாதம் மும்மாறி பொழிகிறது, எனக்கு வர வேண்டிய தொகையை மட்டும் கொடுத்துருங்கன்னு இந்த மாதிரி 23ஆம் புலிகேசி மாதிரி சில மன்னர்கள் இருப்பாங்க, அந்த புலிகேசி படத்தில் காமிக்கிற மாதிரி. அந்த மாதிரி மன்னர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து அப்பா இறந்துருவார், பையன் வந்து ராஜாவாக இருப்பார். அந்த வயசு வர வரையும் அவரை பாதுகாவலர்கள், தோழிகள், அம்மாக்கள், செவிலித்தாய்கள்லாம் வளர்ப்பாங்க. அப்போ ராஜாவை பார்க்கணுன்னா அவங்கள பார்க்க முடியாது, அந்த செவிலித்தாயும் பாதுகாவலரையும் அந்த மாணவர்களை யார் அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அவங்கள பார்த்துட்டு வருவாங்க, ராஜா அப்படி இருக்கா, ராஜா இதை கூறியிருக்கிறார், ராஜா குளித்து கொண்டிருக்கிறார், ராஜா பால் குடித்து கொண்டிருக்கிறார், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த மாதிரி பனையூரில் ஒரு அந்தப்புற அரசியலை, ஒரு அந்தப்புற ராஜாக்கள் ராணிகள் வாழ்ந்த மாதிரியான ஒரு அரசியல் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல்.